ஐயா மோடி ஐயா வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்றும் வேண்டும் மீண்டும் மோடி, என்றும் வேண்டும் மீண்டும் மோடி, என்னைக்குனாலும் மோடி வேணும், வேண்டும் மோடி, பாரத் மாதா ஜெய். என்ன கேட்கோம்னா, இந்த பாகிஸ்தானுக்காரன் 26 பெண்கள் தாலியை அறுத்துட்டான். அவனுக்கு சிந்து நதியை கொடுக்கக்கூடாது. அந்த தண்ணியை உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க ஐயா. நீங்கள் உலக நாடுகிட்ட பேசுங்க, அமெரிக்காட்ட பேசுங்க, ரஷ்யாட்ட பேசுங்க, இஸ்ரேல்கிட்ட பேசுங்க. ஆனால் இப்போ நமக்கு அமெரிக்காட்டவே ஒரு பாகிஸ்தானுக்காரன் கேட்டிருக்கான். அவன் ஒரே சொல்லிட்டான், நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு. ஏன்னா இந்தியா நட்பு நாடு அப்படின்ட்டாப்புல. இந்தியாவும் நட்பு நாடு, அதுபோல் ரஷ்யாவும் சொல்லிட்டு. நான் இந்தியாக்காண்டி தான் பேசுவேன். இந்தியா எனக்கு உலக நட்பு நாடு, உலக நட்பு நாடு, அதனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியாக்காரங்களை கைவிட்டால் என் தலைவன் மோடி தான் 2029 மோடி தான் வரணும். மீண்டும் அடுத்த பிரதமராக எங்கள் தலைவர் மோடி தான் வரணும். நம்ம வருங்கால தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அவருக்கு நல்ல ஒரு பதவியை கொடுங்க மோடி ஐயா. அவர் நல்ல மனிதன். தன்னோட பதவியை ஒரு 10 ஆண்டுகளாக கர்நாடக மாநிலத்தில் தன்னோட பதவி வேண்டான்னு வந்துட்டார். ஆனால் அவரை மாதிரி மனிதன் கிடைக்காது. இன்றைக்கி அவர் அந்த கட்சியில் நடக்கும். அந்த கட்சியில் நான் தீவிரமாக இருக்கேன். அண்ணாமலைன்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்தாரலாம், 3 ஆண்டுகளுக்காக மாநில தலைவர் வந்தாரலாம். அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கட்சியில் நான் ரொம்ப தீவிரமாக நல்ல மனிதன், நல்ல மக்களுக்காண்டி பாடுபட்டு நல்லா பேசுவார் அண்ணாமலை சார். அதனால சொல்ல மோடி ஐயா, அமித்ஷா ஐயா, என்ன கேட்கங்களா, கூட்டணி இப்போ ஒரு 5 மாதம் இருக்கும், இன்னொரு 8 மாதம் இருக்கும் அவங்க ஆட்சி, திமுக ஆட்சி. என்ன கேட்கணும்னா, இந்தியாக்காரனை தொட்டால் எவனையும் விடக்கூட முடியா. உங்களோட பயண சௌகரியத்தில் கட் பண்ணி நான் பார்த்தேன். எல்லாம் வீடியோ லைவில் பார்த்துட்டு தான் இருப்பேன் நான். ஆனால் பிஜேபி ஐயா மோடி ஐயா ரெடி. நம்ம இந்தியாவில் தொட்டால் எவனையும் விடக்கூடாது. உள்துறை அமித்ஷாட்ட சொல்லி மோடி ஐயா நீங்கள் சொல்லி அண்ணாமலைக்கு நல்ல பதவி கொடுங்க. பாஜகவின் மாநில தலைவராக தன்னோட பதவியை கூட வேண்டாம் ராஜினாமா மட்டும் 10 ஆண்டுகளாக கர்நாடக மக்களால் தேர்ந்தெடுக்க சிங்க அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரி 10 வருஷம் வேலை பார்த்துட்டு தன்னோட வேலையை வேண்டான்னாரு. அதே மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல ஆட்சியை பிடிச்சிருக்கோம். நம்ம ஒரு இடத்துல அந்த மாநிலம் எனக்கு தெரியல, தெரிஞ்ச சொல்லியிருக்கோம். அந்த மாநிலம் தெரியல. அவர் இராணுவ வீரர். அந்த மாநிலத்தில் முதலமைச்சரையே பின்தள்ளி செவிச்சிட்டார். அந்த ஃபோட்டோ எப்படி பார்த்தோமா, நான் கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா மோடி ஐயா, அப்போ தான் பார்த்தேன். கன்னியாகுமரியில் வச்சு தான் பார்த்தேன். அதில் தான் பார்த்தேன் மோடியா. இந்தியாக்காரனை தொட்டால் எவனையும் விடக்கூடாது. நீங்கள் தான் எல்லாத்தையும் பேசி மோடி ஐயா அந்த பாகிஸ்தானுக்காரன் தண்ணி மட்டும் கொடுக்காங்கன்னா, அவனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. அவனுக்கு தண்ணி கொடுக்காங்க மோடி ஐயா. அப்போ தான் அவனுக்கு சொல்லி கேட்பானோ. நம்மகிட்ட பேச்சுறதுக்கு வரணும்னு கிடையாது, அவனுக்கு தண்ணி கொடுக்காங்க. சரியா, தண்ணி கொடுக்காங்க மோடி ஐயா. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் சல்யூட். இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் சல்யூட். உள்துறை அமித்ஷா இருக்கார்ல, உள்துறை அமித்ஷாவுக்கு சல்யூட், அவருக்கும் சல்யூட். இந்தியாக்காரனை தொட்டால் ஒருத்தன் கூட போகக்கூடாது. 2029 இங்கே மோடி தான் ஆட்சி அமைக்கணும். அதுக்கு அமித்ஷாஜி அவர்களுக்கும் இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் ஐயாவுக்கும் எங்கள் நிர்மலா சீதாராமன் அவருக்கும் வேண்டுகோள், மோடிக்காண்டி பாடுபடுங்க. யாரையும் மோடி சார் கைவிட மாட்டார். மோடி சார் யாரையும் கைவிட மாட்டார். ரெடி, மோடி சார் யாரையும் கைவிட மாட்டார். என் தலைவன் மோடிக்காண்டி குரல் கொடுங்க. மோடி ஐயா, அமித்ஷா ஐயா அவருக்கு சிந்து நதி தண்ணி கொடுக்கக்கூடாது. அதில் நல்ல வாசமாக அணைக்கட்டு போட்டுருங்க. அப்போ தான் சொன்னிட்டு கேட்பணும். இன்னையா மோடி ஐயா விட்டுறாங்கன்னா பாரத் மாதாக்கு ஜெய்.